இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையை நாம் ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். इस नए महीने के पहली पवित्र आराधना को मनाने के लिए हम आए हैं. கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு தந்தருள்வாராக. ये महीना हमारे लिए प्रभु आशीषमय करके दे हमें. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. நாம் எல்லோரும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. हम आगे एक वचन को पढ़ेंगे. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் प्रेरित पौलुस கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 13வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹalleluya. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. विश्वास, उम्मीद और मोहब्बत ये तीनों जो आनंद है मगर सबसे बड़ा जो कि प्यार है करके देखते हैं. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. अगर विश्वास, उम्मीद और मोहब्बत आके कायम है. இவ்வுலகத்திலே விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இருக்கிறது. इस दुनिया में उम्मीद और विश्वास, मोहब्बत और विश्वास है देखते हैं. நித்தியத்திலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பும் நிலைத்திருக்க போகிறது. आने वाले दिनों में भी जो है विश्वास, उम्मीद और मोहब्बत जो है कायम रहेगी. விசுவாசம் என்றால் என்ன? विश्वास है क्या है? காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம். अनदेखी चीजों पर विश्वास करते हैं. காணப்படாத உலகத்தை, இறைவனை நாம் விசுவாசிக்கிறோம். अनदेखी प्रभु पर विश्वास करते हैं. ஆனால் நித்தியத்திலே விசுவாசம் அது ஒரு நிலையான ஒரு பொருளை உடையதாக அது இருக்கும். विश्वास जो है कि वो स्थिर रहने वाली या के कार्य होगा. நாம் பூமியில் தான் விசுவாசிப்பது பரலோகத்தில் அது பிரத்யட்சமாக அது ஏதாவது முடிவை ஏதாவது காணப்போகிறது. जो हम इस दुनिया में जो विश्वास करते हैं आने वाले दुनिया में जो स्वर्ग में जाके उसका क्या असलियत को हम देखते हैं. இவ்வுலகத்திலே நாம் ஏதாவது காணப்படாதவைகளை, காணப்படாத உலகத்தை, இறைவனை, பரலோகத்தை நாம் காண வாஞ்சிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். हम चाहते हैं कि जो अनदेखी दुनिया को हम देखें करके. ஆனால் அதாவது நித்தியத்திலே விசுவாசம் அது பிரத்யட்சமாக நாம் காணத்தக்கதான ஒரு நிலையை அது அடைந்திருக்கும். हम क्यों उसे प्रत्यक्ष देखने के हालात में हम हैं. நித்தியத்திலே நம்முடைய விசுவாசமானது அது நிலைவரமாக தேவனை காணத்தக்கதான ஒரு நிலை உண்டாயிருக்கும். विश्वास के जरिए आके हमारी आके स्थिति आके उसको देखने की आके स्थिति में बदल जाती है. காணப்படாத உலகத்தை நாம் அதாவது நேரடியாக காண்போம். अनदेखी दुनिया को आके देखेंगे. இந்த பூமியிலே நாம் காணாதவைகளை நாம் பரலோகத்தில் காண இருக்கிறோம். अनदेखी दुनिया को आने वाले दुनिया में देखेंगे. நம்பிக்கை என்றால் என்ன? उम्मीद क्या है? பூமியிலே நாம எதிர்பார்க்கிறவைகள் जो हम आके उम्मीद रखते हैं दुनिया में. நாம் அதாவது காணதாவது விரும்பி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவைகள், जो हम पाने वाले करके उस उम्मीद से जो रहते हैं அது அதாவது பரலோகத்தில் நிஜமாகிவிடும். वाके आसमान पर वो आके असली हो जाए. நாம் இந்த உலகத்தில் நாம் அதை எதை வாஞ்சிக்கிறோமோ, जो हम चाहते हैं दुनिया में, எந்த ஆன்மீக ஆசீர்வாதத்தை நாம் கடவுளுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நாம் வாஞ்சிக்கிறோமோ, जो आत्मिक आके वादा को हम जो चाहते हैं அதை நித்தியத்திலே நாம் அதை நிஜமாக்கிக் கொள்வோம், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். उसे हम आके पाएंगे. आके आखिर கடைசியாக ஒரு வார்த்தை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். आखिर में एक वचन को कहता है என்ன पौलुस. சொல்கிறார் என்றால் இவைகளிலே அன்பே பெரியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். इससे बड़ा आके प्यारे प्रेम करके कहता है. அன்பு எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியது, எல்லாவற்றையும் நிரப்பும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். जो प्रेम जो है सब कुछ आके भरता है. எந்த பூமியிலே நாம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, हमारा विश्वास और हमारा उम्मीद जो है பரலோகத்தில் நிறைவடைகிறது. वाके आसमान पर पूरी होती है. இனிதான் ஒருபோதும் நாம் விசுவாசிக்கவோ, अभी आगे हम विश्वास करना, நாம் நம்பவோ, நமக்கு ஏது இல்லாமல் இருந்த போதிலும், या के उम्मीद रखना ऐसे हालात ना होने के बावजूद भी நாம் பரலோகத்திலும் தேவகுமாரனை நாம் விசுவாசிக்க போகிறோம். 2 நாம்
हम आसमान पे परमेश्वर के बेटे पे विश्वास करेंगे। அந்த விசுவாசம் என்பது நாம் பூமியிலே நாம் அனுபவித்த இந்த விசுவாசத்தை போன்ற ஒரு விசுவாசமாக அது இராது. आज यहाँ पर जैसा विश्वास करते हैं वैसे आके आसमान पर नहीं होगी। நித்தியத்திலே தேவகுமாரனே இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளதாத நமது விசுவாசமானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். हमारे हमेशा की जिंदगी में प्रभु परमेश्वर यीशु पर विश्वास जो है वो आने वाले दुनिया में बढ़ती जाएगी। அறிவும் அதாவது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். प्रभु के पहचान में भी बढ़ेंगे हम। நம்பிக்கை उम्मीद நாம் இந்த பூமியிலே நாம் எவைகள் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ ஏதாவது எனக்கு அவசியம் தேவை என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ जिस चीजों की हम ख्वाहिश कर रहे थे அதை பரலோகத்தில் நாம் நிஜமாக்கிக் கொள்வோம். वो आसमान पर उसे माके रूबरू देखेंगे। தேவன் நமக்கு வாக்களித்த அனைத்தையும் நாம் பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். जो हम आके ख्वाहिश करते थे वो आसमान पर हम पाएंगे। இங்கே மூன்றாவது அன்பு என்பது यहाँ तीसरा जो प्यार जो है प्रेम जो है நிரப்பும் சகலத்தின் மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். वो आके सबको भरता है करके देखते हैं। இந்த பூமியிலே நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை பூரணமாக அது நிறைவேறாது பெறும். हमारा विश्वास और उम्मीद के परिपूर्ण हो जाता है। இதை குறித்து பவுல் இந்த அதிகாரம் முழுவதும் அவர் எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரத்திலே ये 13वां अध्याय में அன்பின் சிறப்பு தன்மைகளை குறித்து அவர் எழுதுகிறார். आज प्यार का श्रेष्ठता के बारे में लिखता है। தெய்வீக அன்பு ईश्वरीय मोहब्बत அகாப்பே என்றதா தெய்வீக அன்பை குறித்து அவர் தெளிவாக अगापे எழுதுகிறார். के बारे में लिखता है। वो குறைவில்லாத அன்பு जो अधूरी नहीं है அது இறைவனுடைய அன்பு. वो परमेश्वर का प्रेम அது है। மாத்திரமல்ல அது இறைவனுடைய குணாதிசயம் அவருடைய பண்பு என்று நாம் காண वो प्रभु का गुणों को बताती है। இங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே पहला कोरिन्थियस 12:4 में தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. प्रभु की नाम की महिमा हो। வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, அது ஆவியானவர் ஒருவரே. वरदानों में अखे फर्क है लेकिन आत्मा एक है। ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பற்பல வரங்கள் உண்டு. हर एक विश्वासी को प्रभु ने वरदान दिया है। எனக்கு ஒரு வரம் இருந்து என்றால் அது உங்களுக்கு வேறு ஒரு வரம் இருக்கும். मुझको एक वरदान तो आपके लिए वरदान। இவங்களுக்கு ஒரு வரம் உண்டாயிருந்தால் அது இன்னொருவருக்கு வேறு ஒரு வரம் இருக்கும். आपको कुछ एक वरदान तो उनको औरों को दूसरों के वरदान। வெவ்வேறான வரங்கள் வெவ்வேறான அனுபவங்கள் அநேகருக்கு இருக்கும். हर एक को वरदान आके हुनर है। இந்த 13ஆம் அதிகாரத்திலே 13वां अध्याय में அன்பு என்னும் பிரதான வரத்தை குறித்து அவர் எழுதுகிறார். ये प्यार करके प्रेम करके श्रेष्ठ वरदान के बारे में कहता है। இந்த 3 வரங்களும் அதாவது விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்ற 3 வரங்களும் विश्वास उम्मीद और के मोहब्बत 3 वरदान அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானது. आम है हर एक विश्वास ஒருவேளை சிலருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கலாம். कुछ को आके नबूवत का आके वरदान होगी। சிலருக்கு ஞானத்தின் வரம் किसको आके ज्ञान का वरदान होगी। சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தை வியாக்கியானம் செய்யும் கர்த்தருடைய சத்தியத்தை வியாக்கியானம் செய்யும் வரம் இருக்கலாம். किसको आके प्रभु का वचन को विवरण करने का या को आके और भी उसको गहराई से समझाने का वरदान होगा। சிலருக்கு அதிகாரம் செய்யும் வரங்கள் இருக்கலாம். किसको आके जो अधिकार करने का वरदान होगा। சிலருக்கு பணிவிடை செய்யும் வரங்கள் இருக்கலாம். किसको जो सेवा करने का वरदान அது எல்லாருக்கும் அந்த வரங்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்காது. सबको एक सा नहीं होता। ஒருவருக்கு இப்படியும் ஒருவருக்கு அப்படியும் இருக்கலாம்। हर एक के अलग अलग होती है। ஆனால் இந்த விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்பது சகல விசுவாசிகளுக்கும் எல்லா தேவனுடைய ஜனங்களுக்கும் ये विश्वास उम्मीद मोहब्बत जो है हर एक विश्वासियों को அது ஒன்றாகவே எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது. एक सा है करके देखते हैं। இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. इसमें कोई फर्क नहीं है। வரங்களில் வித்தியாசங்கள் वरदानों में हो सकती है। ஆனால் இந்த வரங்கள் எல்லாருக்கும் பொதுவானது ये என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். जो है सबको एक सा है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु की नाम की महिमा। இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் यहाँ क्या जानना है। வரங்கள் அது ஒளிந்து போகலாம். वरदान आके मिट सकता है। அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், कुछ हद तक होती है। நாம் பூமியிலே வாழும் காலம் வரைக்கும் தான் வரங்கள் எல்லாம் செயல்படும். जब तक जमीन पर है वो वरदान काम करती है। நித்தியத்தில் நமக்கு எந்த ஒரு வரமும் அவசியம் இல்லை. आबाद में जरूरत नहीं। நித்தியத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல அவசியம் இல்லை. நீங்கள் நித்தியத்தில் அந்நிய பாஷை பேசுவது உங்களுக்கு அவசியம் இல்லை. वहाँ पर आपको अन्य भाषा बोलने की जरूरत नहीं है। வார்த்தை வியாக்கியானம் செய்வது அங்க அவசியம் உங்களுக்கு இல்லை. वचन का उसको व्याख्यात करने की ஆனால் जरूरत எல்லா नहीं है। தேவனுடைய ஜனங்களுக்கும் எல்லா
அதனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு அது நித்திய காலமாக எல்லாருக்கும் ஒரே விதமாக அது இருக்க போகிறது, लेकिन இருக்கும். जो विश्वास, उम्मीद और मोहब्बत जो कि सबको एक सहाय करके देखते हैं। இந்த அதிகாரத்தின் 8வது वचனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को देखेंगे हम। தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஏதாவது அந்நிய பார்வை ஏதாவது நல்லபடி ஏதாவது படிங்க. இல்ல நல்ல படிங்க. ஓய்ந்து போகும், ஒளிந்து போகும் வேற, ஏதாவது ஓய்ந்து போகும் அது வேற. சரி, அப்போ இதாவது இந்த அந்நிய பாஷை, இந்த ஏதாவது தீர்க்க தரிசனம், இந்த அறிவு எல்லாமே ஏதாவது ஒளிந்து போகும், ஓய்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. अन्य भाषा हो या नबूवत के सब चली जाए। அன்பு मोहब्बत जो है ஒரு காலம் தான் ஒளியாது. वो हरगिज नहीं आके चली ஹalleluya. हालेलुया। அதனால் தான் இங்கே பவுல் எழுதுகிறார், அன்பே பெரியது என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் இறுதி வாக்கியத்திலே அவர் इसलिए எழுதுகிறார். कि मोहब्बत ही सबसे श्रेष्ठ है। அதாவது ஒளிந்து போகிறதாத அனுபவங்கள், ஒளிந்து போகிறதாத வரங்கள், जो चली जाने वाली जो वरदान है, ஒளிந்து போகாமல் அதாவது நித்தியம், அதாவது நித்தியத்திலும் அதாவது அது செயல்படும் அதாவது வரங்களை குறித்து அவர் எழுதுகிறார். वो लेकिन यहाँ पर वो वरदान के बारे में कहता है जो कभी भी नहीं आके मिटती नहीं जाती। விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்ற வரங்கள் இப்பூமியிலும் அது கிரியை செய்கிறது, அது எக்காலத்திலும் அது கிரியை செய்கிறது. विश्वास, उम्मीद, मोहब्बत जो है अब भी क्रिया करती है और आगे भी क्रिया करेगी। ஆவியானவர் ஒருவரே, आत्मा एक है। ஆவியானவர் அதாவது வரங்களை கொடுத்து அதாவது பூமியிலே நாம் அதாவது கர்த்தருக்கு மகிமையாக காணப்பட, ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட, கடவுளுடைய மகிமை வெளிப்பட வரங்கள் ஏதாவது கொடுக்கப்படுகிறது. वरदान आके प्रभु के सम्मुख में आत्माओं को लेकर आने के लिए, प्रभु का महिमा को जाहिर करने के लिए दिया जाता है। நாம் அதாவது எந்த வரங்கள் உடையவர்களாக நாம் இருந்தாலும் சரி, हम कौन सा कैसे भी वरदान के நாம் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன அதாவது வரங்கள் உடையவர்களாக இருந்தாலும் சரி, कैसे नबूवत के वरदान हमें हो, அந்நிய பாஷை தான் நாம் அதாவது பேசத்தக்கதான வரங்கள் நமக்கு ஏதாவது உண்டாயிருந்தாலும் சரி, अन्य भाषा बोलने वाले वरदान क्यों ना हो, அதற்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கும் ஏதாவது வரங்கள் இருந்தாலும் சரி, उसका तर्जुमा करने का वरदान क्यों ना हो, அறிவு என்னும் வரம், बुद्धि करके जो वरदान, தெய்வீக அறிவு என்னும் ஏதாவது வரம் இருந்தாலும் சரி, वरदान क्यों ना हो, அவைகள் ஏதாவது இந்த பூமியோடு ஏதாவது அது நிற்க போகிறது. ये जमीन तक ही यहाँ पर तक அது रुकी रहेगी। நித்தியத்தில் ஏதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பது நிலைத்திருக்கும், அது என்னாலும் ஏதாவது செயல்படக்கூடியதா. विश्वास, उम्मीद और मोहब्बत आके इस प्रकार हमेशा रहती है। அதில் நாம் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்றால், அது இறைவனுக்கு விசுவாசம் தான், நம்பிக்கை ஏதாவது தேவனுக்கு அது அவசியம் இல்லை. विश्वास और उम्मीद को जो है उसकी प्रभु की जरूरत है। தேவனதாவது யாரும் விசுவாசிக்குவதாவது நம்புவதாவது அவருக்கு அது அவசியம் இல்லை. प्रभु विश्वास करना या उम्मीद रखने की जरूरत नहीं है। ஆனால் அன்பு என்பது, लेकिन मोहब्बत அது जो है தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்பாகும். ये प्रभु का गुण है, उसकी क्या होना, उसका अनुग्रह है, தேவனுடையதாவது அவருடையதாவது குணாதிசயத்தின் சாராம்சமாகும். उसका जो गुण है हम देखते हैं। அன்பு எல்லாவற்றிலும் பெரியது என்று சொல்லி இங்கே அவர் எழுதுகிறார். सबसे बड़ा जो कि मोहब्बत है करके आप पौलुस कहते हैं। இந்த கொரிந்திய சபையார் कोरिन्थियस कलीसिया வரங்களில் ஏதாவது ரொம்ப ஏதாவது பெருமை அடைந்தார்கள். वरदानों में के बहुत आगे थे। எனக்கு இந்த வரம் இருக்குது, मुझको ये वरदान है, அந்த வரம் இருக்குது, तुमको ये वरदान है, நீ ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கிற, இப்படி செய்தால் பேசுகிற, இப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தின் மேல் அவர்கள் ஏதாவது ரொம்ப ஏதாவது ஆர்வம் வைத்திருந்தார்கள். वरदानों की बड़ाई ज्यादा करते थे। அவர்கள் ஏதாவது தங்களுடைய வரங்களை மற்றவர்கள் காணத்தக்கதாக வரங்களை பயன்படுத்தினார்கள். अपने वरदानों को औरों को दिखावे के लिए किया करते थे। ஆனால் ஏதாவது இங்கே அப்போஸ்தலன் பவுல் ஏதாவது ஒன்றை சொல்கிறார், प्रेरित पौलुस कहते हैं, நான் ஏதாவது மேன்மையானதாவது ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், मैं तुमको एक उत्तम வரங்களை रास्ता बताता காட்டிலும் हूँ, மேன்மையானதாவது ஒரு காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். वरदान से बढ़कर और एक बात बताता हूँ। 12ஆம் அதிகாரம் 31வது வாக்கியம், 12:31 को पढ़ेंगे। ஹalleluya, हालेलुया। முக்கியமான வரங்களை நாடுங்கள், क्या और भी बड़े वरदानों को मिलो, மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். बड़ी बड़ी आके वरदानों को आके तुम्हारे बताता हूँ। மேன்மையான வழியை ஏதாவது காண்பிக்கிறேன் என்று சொல்லி தான் 13ஆம் அதிகாரத்தில் அவர் ஏதாவது और எழுதுகிறார். उसके बारे में आके 13 अध्याय में उसका विवरण करता है। 13ஆம் அதிகாரத்தில் மேன்மையான வழியை ஏதாவது அவர் ஏதாவது இங்கே பட்டியலிடுகிறார். அன்பு, தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பை குறித்து அவர் எழுதுகிறார். जो आके अगापे प्रेम के बारे में यहाँ पर आके जो उत्तम है, जो सबसे बड़ी है, उसके बारे में यहाँ पर पौलुस कहता है। ஒருபோதும் ஒளிந்து போகாத தேவனுடைய வரங்களாகிய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பது, विश्वास, उम्मीद के मोहब्बत जो कभी नहीं बुझ सकता, அது இன்றும் நிலைத்திருக்கிறது. अब भी वो कायम रहता அது है, என்றும்
நிலைத்திருக்கிறது என்பதை அவர் அதாவது ஆணித்தரமாக அவர் हमेशा எழுதுகிறார். कायम रहता है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। அன்பே பெரியது என்றால் जो प्यार ही सबसे बड़ा है, விசுவாசம் அதாவது நம்பிக்கை அதாவது அதற்கு அதாவது என்ன அர்த்தம், அது என்னவாக विश्वास और மாறும், उम्मीद क्या है, क्या होती है, அதுவும் அதாவது என்னாலும் அதாவது நிலைத்திருக்க वो போகும். भी कायम रहती அது है। என்னாலும் அதாவது விசுவாசம் உடையவர்கள் விசுவாசம் அதாவது இருக்கும், நம்பிக்கையும் இருக்கத்தான் आज செய்யும். विश्वास और उम्मीद रहती है, ஆனால் அது அதாவது பரத்திலே இல்லைஎன்றால் நித்தியத்திலே ஒரு முடிவை காணும். लेकिन वो आके उसका अंजाम हम आके आसमान पर देखते हैं। விசுவாசம் विश्वास தேவகுமாரனை நாம் அதாவது என்னாலும் அதாவது நித்தியத்திலே விசுவாசிக்க प्रभु यीशु पर विश्वास करने के लिए, இயேசுவை நாம் பரலோகத்தில் தொடர்ந்து விசுவாசிக்க यीशु पर जाके हमेशा आगे विश्वास நாம் करेंगे। அதாவது இயேசுவை தான் நம்பாமல் அதாவது இருக்க போகிறது இல்லை. हम आके यीशु पर भरोसा नहीं करेंगे, ऐसा हानि होगा। இந்த விசுவாசத்தின் முடிவு நித்தியத்தில் நாம் அதாவது அது அதாவது யதார்த்தமாகிறது. विश्वास का अंजाम जो है कि हम आसमान पर देखेंगे। அவர் மேல் உள்ள விசுவாசம் தொடர்ந்து வளருகிறது. उस पर रखा विश्वास आके आगे भी बढ़ेगी। நம்பிக்கை उम्मीद அது நம்முடைய ஆனந்த வாக்கியமாகிய இயேசுவின் நாளிலே அது நிறைவடையும். यीशु के समय पर वो पूरी होती है। தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே तीतुस 2:2 को पढ़ेंगे। 13 ஹalleluya. அந்த ஆனந்த வாக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். अब यीशु के आगमन कब आके हम इंतजार कर रहे हैं। அவருடைய வருகை நாளிலே நம்பிக்கையானது நிறைவுதால் பெறுகிறது. उसके आने के समय उसका जो आने का वो उम्मीद जाके पूरी होती है। இயேசுவை நாம் தரிசிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அது நிறைவடைகிறது. यीशु के आने के बाद हमारा उम्मीद आके वहां पर पूरी होती है। நமது நம்பிக்கை தான் ஆனந்த வாக்கியம். हमारा उम्मीद का जो खुशी, தொடர்ந்து நாம் அதாவது இயேசுவை அதாவது விசுவாசிக்க போகிறோம், அதாவது நம்ப போகிறோம், நித்தியத்திலும் அதாவது வளரும். आगे भी प्रभु यीशु विश्वास करेंगे, आगे बढ़ेंगे। கடைசியாக அன்பை அதாவது ஒரு பிரதானமாக சொல்றார். आखिर में प्यार के बारे में, प्रेम के बारे में कहता है। அது என்னவென்றால் இந்த அதாவது இந்த வரம், ये जो वरदान जो है, ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த வரம், ये जो आत्मा के जरिए जो दिया जो அது वरदान, இறைவனுடைய பண்பில் இருந்து அவருடைய குணாதிசயத்திலிருந்து எழும்பியதாவது வந்ததா, प्रभु के खूबियों से आई है। वो மீட்கப்பட்ட ஜனங்கள் छुड़ाए गए लोग என்னாலும் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு வாழ்ந்து சுகித்து ஆனந்தமாக இருக்கும் ஒரு நிலையாக प्रभु के साथ आके चलने वाली जाके वो एक आके स्थिति है। இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். सबसे बढ़कर के जो मोहब्बत है कहता है। கொரிந்திய சபையாரதாவது இந்த வரங்கள் எல்லாம் இருந்த போது कोरिन्थिस कलीसिया पर वरदान होने के बावजूद அவங்க கிட்ட அன்பே இல்லை. उनमें के प्यार नहीं था। பாருங்கள், அதாவது 13ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தை வாசிங்க. आप வாசிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, அதாவது எந்த வரங்கள் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. कितनी बड़ी वरदान क्यों ना हो, अगर मोहब्बत है तो कुछ नहीं। சபையார் மத்தியில் அன்பு அது குறைவாக இருந்தது, அன்பு இல்லை என்று சொல்கிறதுக்கு. कोरिन्थिस कलीसिया के बीच जाके प्रेम जो आके कम थी। அவர்கள் இந்த வரங்களில் ஏதாவது மேன்மை பாராட்டினார்கள், பெருமை ஏதாவது அடைந்தார்கள், ஏதாவது ரொம்ப ஏதாவது அவர்கள் எங்களுக்கு இந்த வரம் இருக்கிறது அந்த வரம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதில் மூழ்கி இருந்தார்கள். वरदानों पर वे घमन कर रहे थे, हम देखते हैं। அவர்களிடத்தில் உண்மையானதா தேவனுடைய அன்பு, அந்த அகாப்பை அன்பு, அந்த தன்னலமற்ற அந்த சுயநலமற்ற அன்பு அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. वो अगापे मोहब्बत जो आके वो इस वाके निष्कपट मोहब्बत जो है उनके बीच नहीं थी। அன்பின் அது முக்கியத்துவம், जो उस मोहब्बत की खासियत பெரியது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். मोहब्बत ही बड़ा है कहता है। அன்பு தெய்வீக அன்பு உலக கலாச்சாரத்திற்கு அது எதிரடையானதாகும். ईश्वर मोहब्बत जो कि दुनिया के जो आके परंपरा से के विरुद्ध है। உலகத்தில் மனிதர்கள் அன்பு கூறுகிறார்கள், और दुनिया में इंसान मोहब्बत करते हैं। தாயின் அன்பு இருக்கிறது, माँ की मोहब्बत है, சகோதர சகோதரிகளின் அன்பு இருக்கிறது, भाई बहनों की मोहब्बत है, நண்பர்களின் அன்பு இருக்கிறது, दोस्तों की मोहब्बत है, பெரியவர்கள் மேல் வைக்கும் அன்பு பாசம் இருக்கிறது, बड़ों पर अटेरा हमारा जो प्यार है, சமுதாயத்தில் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகிறார்கள், समाज में आके जो मोहब्बत को देखते हैं। ஒரே சமூகத்தில் ஒரே சபையாக இருக்கிறது நிமித்தம் நாம் அன்பு கூறுகிறோம். एक ही कलीसिया होने समय दूसरे से मोहब्बत रखते हैं।
இது ஒருவேளை ஏதாவது இவ்வுலக கலாச்சாரத்தின் ஏதாவது அன்பின் வடிவங்களாக இருக்கலாம். या के मोहब्बत का एक कार्य होगा. ஆனால் இங்கே ஆண்டவருடைய அன்பு வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அகாப்பே தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு. लेकिन प्रभु का जो प्यार जो है जो निष्कपट प्रेम के बारे में बाइबल बताती है. இந்த அன்பு वो जो प्यार जो है மனித கலாச்சாரத்தில் இருக்கும் பொறாமை, इंसानों के बीच जो जलन जो है, கர்வம் या घमंड जो है, மற்றும் சுயநலம் या खुदगर्जी जो है, இதற்கு எதிரடியாக தெய்வீக அன்பு கடவுளுடைய அன்பு இருக்கிறது என்பதை இங்கே பவுல் इसके विरुद्ध है कि प्रभु का प्यार है करके देखते हैं, उनका खूबियां देखते हैं. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லி அவர் सबसे எழுதுகிறார். बढ़कर प्यार ही देखते हैं. உலகம் எங்கிலும் அதாவது அன்பை தேடுகிறாங்க. दुनिया भर के इंसान के प्यार को ढूंढता है. மனித கலாச்சாரத்தில் அன்பு ரொம்ப ஆழமாக எல்லாருடையதாவது இருதயங்களிலும் எல்லாருடைய பண்புகளிலும் குணாதிசயம் இருக்கிறது. और जो प्यार जो है कि स्वाभाविक तौर से हर एक इंसान में है देखते हैं. நாம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய பிள்ளைகளை அன்பு கூறுகிறோம். आप बच्चों से प्यार करते हैं. நமக்கு அருமையானவர்களை நாம் நேசிக்கிறோம், அதாவது நம்முடைய தாயிடம் பாசமாக अपने जान पहचान वालों से प्यार करते हैं. பெரியோர்களை நம்ம கனப்படுத்துகிறோம், அதாவது அன்பு கூறுகிறோம், की इज्जत करते हैं. ஆனால் இவைகள் எல்லாம் அதாவது பூமி கூறியதாவது பண்புகளாக இருக்கலாம். ये जमीनी के कार्य को देखते हैं. ஆனால் இதற்கு எதிரடியாக इसके जो के खिलाफ இந்த அதாவது உலக அன்பிலும் அதாவது பொறாமை, கர்வம், சுயநலம் இல்லை என்றால் அதாவது சுயத்தை அதாவது நோக்கி பல அதாவது அன்புகள் அதாவது இருக்கிறது. लेकिन इस मोहब्बत में खुदगर्जी है और हम देखते हैं घमंड भी देखते हैं. ஆனால் இதற்கு எதிரடியாக அதாவது தெய்வீக அன்பு அகாப்பே தெய்வீக தேவனுடைய அன்பு ஒன்று ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. इसके खिलाफ है कि प्रभु का अपने अगापे प्रेम के बारे में देखते हैं. அந்த அன்பு உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? वो प्यार हमें है क्या? கள்ள காதல் जो झूठा जो प्यार जो है, ஒரு ஆணும் பெண்ணும் ஏதாவது காதல் பண்ணுகிறாங்க, அதனால அது அதாவது சமுதாயத்திற்கு தெரியக்கூடாது, குடும்பத்திற்கு தெரியக்கூடாது, தாய் தகப்பருக்கு தெரியக்கூடாது, மறைவாக செய்கிறதுனால அதை एक लड़का लड़की प्यार करके छुप कर माँ बाप को छुप के करते हुआ के एक झूठा प्यार है. ஒருவேளை ஏதாவது நாம் ஏதாவது இந்த தமிழர் அதாவது தமிழ் ஜனங்கள் மத்தியிலே அதை வார்த்தைக்கு தான் நம்ம கள்ள காதல் சொல்லலாம். हम आके इस प्रकार के तमिल में कहते हैं. அதாவது ஹிந்தியில என்ன வார்த்தையோ மராட்டியில என்ன வார்த்தைன்னு தெரியாது. हिंदी में क्या कहते पता नहीं. அது ஆங்கிலத்திலும் அதற்கு ஏதாவது ஒத்த ஒரு வார்த்தை கிடையாது. इंग्लिश में भी उसके बराबर का शब्द नहीं है. மற்ற ஏதாவது உலக ஏதாவது சமுதாயங்களில் ஏதாவது இந்த ஏதாவது கள்ள காதல் என்பதற்கு ஏதாவது வேற ஒரு வார்த்தை இருக்கிறதா எனக்கு தெரியல. ये झूठा प्यार के बारे में और कोई शब्द है कि पता नहीं. ஏனென்றால் ஏதாவது அநேகம் ஏதாவது அந்த காதலை ஏதாவது அவர்கள் ஏதாவது பெற்றோர்கள் முன்பாக அதை தெரிவிக்கிறார்கள். जो कि कई लोग अपने उस प्यार को अपने माँ बाप को बताते हैं. அது உண்மையாக அதை ஏதாவது தன்னுடைய ஏதாவது மரண நாள் வரைக்கும் அதை உண்மையாக பாதுகாக்கிறவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். जो कि आखिरी तक उसे संभाले रहते हैं वो आशीष. ஆனால் அவர்கள் ஏதாவது அதிலும் ஏதாவது தவறு செய்து விட்டால் அது உண்மையாகவே அதாவது எழுத்தின்படி அது உண்மைதான். जैसा लिखा है वैसा होता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा. அன்பு, प्यार, தெய்வீக அன்பு, ईश्वरीय प्यार, கடவுளுடைய அன்பு, प्रभु का प्यार, அதை நாம் அதாவது பராமரித்துக் கொள்ள வேண்டும், அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி हम संभाले रहना. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. सबसे बढ़कर प्यार है. விசுவாசத்திலும், विश्वास में, நம்பிக்கையிலும், उम्मीद में, இவைகளிலும் அன்பே பெரியது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். इससे बढ़कर प्यार है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றவர்களை நோக்கி சொன்னார், प्रभु यीशु जो उसके पीछे चलते से कहा, தேவனாகிய கர்த்தர் மேல் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் தேவன் மேல் விசுவாசமாக அன்புடையவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர் எழுதினார். उसने कहा तू अपने प्रभु परमेश्वर से पूरी जान से, पूरी ताकत से, पूरी अकल से प्यार कर. தேவன் மேல் உள்ள அன்பானது பக்தி ஆகும். प्रभु के ऊपर का प्यार जो है वो भक्ति. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவன் மேல் அன்பு கூறுகிறோம் என்றால் பக்தி. प्रभु को विश्वास करते, प्यार करते, उसके ऊपर का भक्ति है. நாம் ஆழமாக இறைவனை சார்ந்திருக்கும் ஒரு நிலை. पूरी गहराई से प्रभु पर जाके निर्भर रहते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम இந்த தெய்வீக அன்பை प्रभु का प्यार கிறிஸ்துவானவர் அதை நேர்த்தியாக சரியாக முழுமையாக அதை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அன்பு, जो प्रभु यीशु ने जो जाहिर किया प्यार जो है, பொறாமை, जलन, தற்பெருமை, और जिस पर अपने पर घमंड, முரட்டுத்தனம், और जो इस प्रकार के जो जंगलीपन, ஆணவம், और
पांच प्रकार के மற்றும் जो मर्दांगी கோபம் போன்ற இவ்வுலக பண்புகளை அது மேற்கொள்ளும் தக்கதானதாவது ஒரு அன்பாக इसको அவர்களுக்கு आके வெளிப்பட்டது. उसको आके जो आके प्रभुता करने लिया का प्रभु का प्यार है இயேசுவின் அன்புதான் இவைகள் எல்லாவற்றையும் அது மேற்கொண்டது, எல்லாவற்றையும் ஜெயித்தது. प्रभु का प्यार जो ये सबको आके जीता அவருடைய அன்புதான் அவருடைய எதிரிகளையும் அவருடைய நண்பர்களையும் தன்னிடம் இழுத்துக் கொண்டது. उसका प्यार जो है कि दुश्मनों को भी अपनी तरफ आकर्षित किया இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் அது ஜெயம் கொண்டது. प्रभु का प्यार सब पर जीता இயேசுவின் அன்பினால்தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் இயேசு தம்மிடம் இழுத்துக் கொண்டார், அவர்களை ரட்சித்தார். अपने प्यार से कि दुनिया को अपनी तरफ आकर्षित किया இந்த உலகத்தின் கலாச்சாரத்தின் பண்புகள் குணாதிசயங்களை காட்டிலும் ये दुनिया की जो है कि हम परंपरा से बढ़कर இயேசுவானவர் காண்பித்த அன்பு प्रभु यीशु ने जो मोहब्बत जो जताया அது கருணையாகும், वो आके उस पर करुणा है, அது பொறுமையாகும், वो आके उसमें सब्र है, அவருடைய மன்னிப்பாகும், उसकी माफी है, அவருடைய இரக்கமாகும், उसका रहम है, அவருடைய அன்பாகும், उसका प्यार है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। இயேசுவை பின்பற்றுகிறதாத நாமும் यीशु की पैरवी करने वाले हम இந்த பண்புடையவர்களாக நாம் இருக்கும்படியாக இங்கே பவுல் சபையாருக்கு அவர் எழுதுகிறார். ये खूबियां हमें होना चाहिए पौलुस कहते हैं। கொரிந்திய சபையார் அது வரங்களில் ரொம்ப பெருமையாக இருந்தார். कोरिन्थियस कलीसिया के वरदान में बड़े थे, அவர்கள் பெருமையா இருந்து தவறு என்று அவர் சொல்லவில்லை. अब वो वरदान पाया करके गलत नहीं कहते, இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிரும்பா, इस दुनिया में खत्म हो जाएगी, அதனால அது பிரயோஜனப்படாது, वो फायदा नहीं है, இந்த உலகத்தோடு அது முடிஞ்சிரும். इस दुनिया तक आके वो रहेगी। நீ वो பரலோகத்திற்கு செல்லும் பொழுது எந்த ஒரு வரமும் அங்கே செயல்படுவது இல்லை, वरदान के आसमान पर आके वो आके नहीं चलेगी, அது ஒளிந்து போகும், वो आके चली जाएगी। நிலைத்திருக்கும் மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். एक ऐसा जरिया तुमको बताता जो कि कायम रहता है। அந்த அன்பை இந்த மூன்றாம் அதிகாரத்தில் அதன் சிறப்புகளை அவர் வரைகிறார். और आके प्यार जो है कि उसके बारे में 13वां अध्याय में उसके श्रेष्ठता की अमृतता है। ஒரு விசுவாச லட்சிய வாழ்க்கையில் ஒரு பொருளாக இருக்கிறது। प्यार जो कि जिंदगी का लक्ष्य देखते हैं। இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் அன்பை ரொம்ப ஆணித்தரமாக இந்த பூமியிலே அதை நிறைவேற்றினார்। मसीह यीशु ने उस प्यार को दुनिया में आके बड़े आके गहराई से जाहिर किया। அந்த அன்பினால் अनेகருடைய பாவங்களை இயேசு மன்னித்தார்। प्यार से कई लोगों के गुनाह को माफ किया, अनेகரை அவர் சுத்தப்படுத்தினார், कई लोगों को उसे चंगा किया, अनेகரை அவர் விடுதலையாக்கினார், कई लोगों को आजाद किया, अनेகருக்கு அவர் சுகங்களை கொடுத்தார், நல்வழியை காண்பித்தார், उनको नेक रास्ते बताए। ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், एक मसीही जो आके यीशु के पीछे चलता है, இந்த லட்சியமுடையவர்களாக இருக்க இங்கே வேதம் நம்மிடம் பேசுகிறது। हम किस लक्ष्य से रहना करके बाइबल हमें बताती है। நாம் பிறருக்கு நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ, हम जो औरों को करना चाहते हैं, அவர்கள் நமக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தான் நாம் அதை செய்கிறோம்। हम आके वो भी हमसे ऐसा ही सलूक करे करके हम चाहते हैं। நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் பொழுது, हम एक औरों पर भलाई करना चाहते हैं, இல்லைன்னா நாம் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது या औरों पर जब भलाई करते हैं, அவர்களும் நமக்கு நன்மை செய்யணும் என்று நாம் எண்ணி எல்லாவற்றிலும் எண்ணுகிறோம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது। हम सब ऐसे सोचते नहीं करते। சில நேரங்களில் நாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு பணத்தை ஒருவருக்கு நாம் கொடுத்து விட்டோம், हम अगर कई लाख रुपया कर औरों को दिया तो அவர்கள் நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணித்தான் நம்ம கொடுக்கிறோம்। हम ये सोच कर देते कि हमको लौटाएंगे करके। இந்த விஷயம் மாத்திரமல்ல, यही बात नहीं है, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம கொடுத்து வாங்கி இப்படித்தான் நம்ம பழகி இருக்கிறோம்। हमारे रोजमर्रा की जिंदगी में वैसे ही कार्य करते हैं। ஆனால் இயேசு அப்படி அல்ல। प्रभु यीशु ऐसा नहीं। இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்யும் வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருந்தது। अपनी जिंदगी भर आके उसने त्याग आके बलिदान करके அவருடைய வாழ்க்கை உடையதாது அன்பின் வாழ்க்கை, அவருடையதாது பண்புகள், उसका जो प्यार से भरा जिंदगी, அதுதாது பிறருக்கு உதவி செய்வதாது எதிர்பார்த்து உதவி செய்யும் அப்படிப்பட்ட குணம் அவரிடத்தில் இல்லை। औरों को आके उम्मीद करके मदद करने वाली वो स्वभाव नहीं। நாம் எதிர்பார்த்து தான் நமதாது अनेகருக்கு நன்மை செய்கிறோம்। हम आके और ऊपर आके उम्मीद करते हैं या कुछ अपेक्षा करके हम मदद करते हैं। இயேசுவின் அவருடைய பண்பு, यीशु की எதையும் அவர் எதிர்பார்க்காமல், எதையும் மற்றவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளாமலே அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு பண்பு உடையவராக बिना இருந்தார்। किसी उम्मीद के वाक्यों से भलाई किया करके देखते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை। प्रभु के नाम की महिमा हो। அன்பு எல்லா
நேரங்களிலும் मोहब्बत जो कि हर स्थिति में। இரண்டாவது தான் அதாவது அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் अब दूसरी बात क्या जानना है, அன்பு எல்லா நேரங்களிலும் मोहब्बत हर हालात में ரொம்ப இனிமையாக और बहुत ही मीठा ரொம்ப அருமையாகவும் அது இருக்காது. और कि हमेशा वो कि प्यारा नहीं रहता, அது உண்மையான காரியமா? वो सही बात है। எல்லா நேரங்களிலும் அதாவது எல்லா இடங்களிலும் हर எல்லா बात சந்தர்ப்பங்களிலும் में हर हालत இனிமையாக में இல்லையென்றால் அருமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல वो முடியாது. लुभावनी होती करके ऐसा नहीं होता। அதாவது அன்பு அதாவது சில நேரங்களிலே प्यार जो है कई बार அதாவது சிலருக்கு அதாவது அது கசப்பாக மாறும். वो क्या कड़वाहट पे बदल நாம் जाती அதாவது அன்பு கூறுகிறது ஏதாவது பிறருக்கு ஏதாவது ரொம்ப வருத்தமாக மாறும். है। कई लोगों को आके वो अफसोस जताती है இல்லைன்றால் அதாவது ஒருவரிடம் அதாவது அன்பு கூறுகிறது பிறருக்கு அது பிடிக்காது. और पर मोहब्बत करने से और दूसरों को पसंद नहीं आता। எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அன்பு அதாவது இனிமையாக அருமையாக இருப்பது हर இல்லை. हर बार आके जो प्यार जो आके वो आके मीठा नहीं होता, लुभावनी नहीं होती। அதிலும் தான் சபையாக இருக்கிற நம்ம மத்தியிலே हम जो कलीसिया हमारे बीच அதாவது சில சபைகள் இருக்கிறது. कुछ कलीसिया है, அந்த சபைகள் அதாவது அந்த சபைகள் என்னாலும் அன்பை குறித்து தான் பேசுவாங்க. वो कलीसिया हमेशा प्यार के बारे में कहते रहेंगे, அன்பா இருக்கணும் அன்பா இருக்கணும் அன்பா இருக்கணும். आके हम आके इससे அவங்க प्यार அப்படி करना प्यार சொல்லிவிட்டு कहकर யாராவது ஒருவர் ஏதாவது சபையில் ஏதாவது தவறு பண்ணுகிறான் ஏதாவது சரியில்லாம இருக்கிறான்னா அதாவது அவங்கள கண்டிக்க மாட்டாங்க. और या कोई गलती करेंगे तो उसको आके बुरा करके डांटेंगे नहीं, அதாவது கண்டிக்காம அவங்க மேல அன்பு கூறுகிறாங்களாம். बिना डांटे बिना उसको उनको आके चेतावनी दिए सब प्यार करते हैं। அப்படி ஏதாவது அவர்கள் அன்பு கூறாமல் போய்விட்டால் ஏதாவது அவர்கள் சபையை விட்டு போயிடுவாங்க, ஏதாவது அவர்களுக்கு கசப்பாக மாறும், இல்லைன்றால் அவர்கள் ஏதாவது எதிர்ப்பு ஏதாவது ஒரு முடிவை எடுப்பார்கள். ऐसा अगर प्यार नहीं जताए तो वो कलीसिया को छोड़ के चले जाएंगे। அப்போது இந்த அன்பு சில நேரங்களிலே அது அது இனிமையாக அருமையாக இருப்பது இல்லை. ऐसे कई बार आके प्यार जो वाके वो मीठा नहीं எல்லா होता, நேரங்களிலும் அதாவது மிருதுவாக இல்லைன்றால் மென்மையாக இருப்பது இல்லை. वो आके हमेशा मुलायम नहीं रहता। தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக ஏதாவது ஒருவர் ஏதாவது செயல்படுகிறார் आप என்றால், प्रभु के हुक्मों के खिलाफ कोई रहता है तो தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக ஒரு ஆத்துமா செயல்படுகிறது வாழுகிறது என்றால், प्रभु के आज्ञा के खिलाफ कोई रहता है तो சபை தலைவர் அதை கண்டிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாகும். कलीसिया के नेता का ये जिम्मेदारी कि उनको खंडन करे, उनको चेतावनी दे। அநேக ஏதாவது உலக சபைகளிலே कई आके कलीसिया தரமற்ற ஏதாவது போதனைகள், जो बहुत ही आके जो गिरा हुआ जो தரமில்லாத போதனைகளை ஏதாவது ஜனங்களுக்கு கொடுத்து जो कि बुरा जो प्रचार करते हैं, ஜனங்களை संदेश देते हैं, பாவத்தில் ஏதாவது கட்டி வைத்திருக்கிறார். इंसानों को गुनाह में बांधे रहे ஏனால் हैं। அவர்கள் ஏதாவது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், वो क्या कहते हैं, அன்பு கூறுங்க, प्यार करें, நீங்க அன்பாருங்க, मोहब्बत அன்பு करें, கூறுங்க. मोहब्बत रखें। அன்பு கூறுங்க என்றால் அதாவது தேவனுடைய பண்புகளின் அன்பு மாத்திரம் இல்ல, प्रभु के खूबी में से प्यार ही सिर्फ नहीं है, அன்பு அதாவது தேவன் அதாவது ரொம்ப நீதிபரர், प्रभु धर्मी है, தேவன் ரொம்ப பரிசுத்தர், प्रभु पवित्र है। அவர் அதாவது தீங்குக்கு ஏதாவது மனஸ்தாபப்பட்டாலும் वो आके बुराई पर वो पश्चाताप करता है தீங்கை அவர் தண்டிக்காமல் இருப்பது இல்லை. और बिना सजा दिए वो नहीं रहता। அப்ப உலக ஏதாவது சபைகளில் தரமற்ற போதனைகளை குறித்து ஜனங்களை ஏதாவது தவறில் ஏதாவது கட்டி வைத்திருக்கிறார்கள். कैसे आके बाकी कलीसिया में आके जो गलत आके शिक्षा दे के लोगों को बंधन में आके जकड़े कर गए। சபையினுடைய சமாதானத்திற்கு ஐக்கியத்திற்கு அதனுடைய ஏதாவது ஒருமைப்பாட்டிற்கு கலங்கம் ஏதாவது விளைவிக்கும் ஏதாவது அனைத்தையும் விட்டுட்டு அன்பு கூறுகிறாங்க. इस प्रकार के कलीसिया के जो मेल मिलाप में कलंक जो लगी है उससे बढ़कर प्यार करो करके उसके बारे में बताती है। அது ஏதாவது ஒரு துரதிர்ஷ்டம் ஏதாவது விசமான ஏதாவது ஒரு காரியம், वो गलत उपदेश है, वो அது ஒரு பெரிய ஏதாவது ஒரு தீங்கான ஒரு செயலாகும். ये बुरी कार्य हम அது देखते हैं, உண்மையான அன்பு அல்ல, वो सही प्यार नहीं है, அது தெய்வீக அன்பு அல்ல, वो ईश्वरीय प्यार नहीं है। தேவன் ஏதாவது அன்பாக இருக்கிறார் प्रभु என்றால் प्यार है तो அவர் பாவத்தை அவர் தண்டித்தார். वाके जो गुनाह को सजा देती है, மனித குலத்தின் ஏதாவது குற்றங்கள் மீறுதல்கள் எல்லாம் ஏதாவது தண்டிக்கப்பட்டது, इंसान के गुनाहों के उनको आके सजा दी அந்த गई, தண்டனை ஏதாவது நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, वो हमने ले पाए, நம்மேல் அந்த தண்டனை விழவில்லை, हम पर नहीं आई, वो அதை நம்முடைய ஆண்டவராகிய ஏதாவது இயேசு கிறிஸ்து கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். यीशु ने इसे कबूल किया, கர்த்தர் நமக்காக வேண்டி நம்முடைய குற்றங்களை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த நீதியை அவர் நிறைவேற்றினார். हमारे गुनाह को अपने ऊपर लेकर प्रभु का उस धार्मिकता को पूरा किया। ஆதலால் அதாவது அன்பு எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா அதாவது நேரங்களிலும் அதாவது இனிமையாக அருமையாக இருப்பது இல்லை. इससे हमेशा के जो प्यार जो के वो मीठा नहीं रहता। 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வாக்கியத்தில் 2 தீமோத்தேயு 4:3-4 4:3-4 ஆரோக்கியமான உபதேசங்கள் ஏதாவது ஏற்றுக்கொள்ளதாத மனம் இல்லாமல்
செவித்தனம் உள்ளவர்களாக சுயதாவது இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள், ஏதாவது ஜனங்கள் எப்படி ஏதாவது விரும்புகிறார்கள், ஜனங்களுக்கு எது அவசியமோ, ஜனங்களுக்கு ஏதாவது எது விருப்பமோ அதற்கு ஏற்ற போதகர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகம் இருக்கிறாங்க. इस प्रकार है कि उनके जैसा चाहते पसंद वैसे आके संदेश को ढूंढते करके देखते हैं. வாசிங்க. சத்தியத்தை நான் கேட்காமல், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்தை நடப்பிக்காமல் கட்டுக்கதைகளுக்கு ஏதாவது மனம் ஏதாவது சாய்ந்து போகும் ஒரு காலம் வருகிறது. और ऐसे जो लुभावनी या कथा कहानी पर विश्वास करने के आके ऐसा के लोग उठेंगे. அப்படிப்பட்டதான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ऐसे दुनिया में हम रहते हैं. சபைகளில் ஏதாவது தரமட்ட போதனை, कलीसिया में ऐसे इस तरीके के संदेश जो देते हैं. எல்லா சபைகளிலும் ஏதாவது தரமட்ட போதனைகள் சொல்லி நான் சொல்லவில்லை. सब कलीसिया ऐसा नहीं कहते मैं. சில சபைகள், कुछ कलीसिया है. ஆதலால் அன்பு, தெய்வீக அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏதாவது சொல்கையிலே इससे जो प्रभु का ईश्वर जो प्रेम जो है அது எல்லாவற்றிலும் பெரியது என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது वो सबसे बढ़कर है. அன்பு ஏதாவது அன்பை நாம் ஏதாவது எப்படி ஏதாவது அதை ஏதாவது வெளிப்படுத்த வேண்டும், எப்படி அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். उस प्यार को कैसे हम जताना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. இயேசுவின் அன்பு, यीशु की मोहब्बत அதுதான் தூய்மையானதாகும், वो के साफ है, அதுதான் பழுதற்றதாகும், वो के बेऐब है, அதில்தான் குறைவில்லாத ஒரு அன்பை இயேசு வெளிப்படுத்தினார். वो परिपूर्ण प्यार प्रभु यीशु ने जताया. நம்முடைய இரட்சகருடைய அன்பை நாம் ஏதாவது தியானிக்கையிலே हम उद्धार करते यीशु की जाके प्यार को मोहब्बत को அன்பு ध्यान करते हैं. எல்லாவற்றிலும் பெரியது என்று சொல்லி இங்கே ஏதாவது பவுல் எழுதுகிறவருடைய ஏதாவது முக்கியமான காரியம் जैसे என்னவென்றால், पौलुस के जैसा लिखता है कि जो प्यार जो है सबसे श्रेष्ठ है, मतलब क्या है. அப்போஸ்தலர்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவர்கள் போதித்தார். யோவான் आके इस प्रकार के प्रेरित होने के जो प्रभु जो है प्यार है करके लिखे. அந்த அன்பை ஏதாவது இயேசு வெளிப்படுத்துகிறார். वो प्यार है कि यीशु தேவன் जाहिर करते हैं. இருக்கிறார் என்றால் அந்த அன்பை எப்படி நாம் அது காண முடியும்? हम कैसे उस प्यार को देख सकते हैं? தேவனையே நாம் காணவில்லை, प्रभु को हमने नहीं देखे, தேவனை நாம் தொட்டு हमने பார்க்கவில்லை, स्पर्श भी नहीं किए. இப்படி இருக்கிற பட்சத்திலே ऐसे हालात में தேவனுடைய அன்பை நாம் எங்கே காண்பது? प्रभु की मोहब्बत को कहां देख सकते हैं? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, कहां पर जाहिर की गई है? இயேசுவில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. यीशु में जाहिर की இயேசு गई அந்த है. அன்பை வெளிப்படுத்தினார், यीशु காண்பித்தார், ने उस मोहब्बत को जाहिर அதை किया, அவர் ரூபகாரப்படுத்தினார், उसे के जाहिर किया, दिखाया, जताया. இந்த அன்பு பெரியது என்று சொல்லி அவர் ये சொல்கிறார். सबसे श्रेष्ठ उम्दा है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நவநாகரிக உலகத்திலே, इस आधुनिक दुनिया में ஒரு பெரிய ஏதாவது ஒரு பொல்லாத ஒரு கட்டுக்கதை போன்ற ஒரு புராண கதை ஒன்றுதான் பரவி கொண்டிருக்கிறது. ऐसे जाके जो मन घड़क कहानियां की फैल रही है. பாவத்தை பொறுத்து கொள்ளுங்கள், और जो के गुनाह को बर्दाश्त करे. பாவத்தை ஏதாவது நீக்குங்கள், பாவத்தை ஏதாவது வேறெறுங்கள், அதாவது பாவத்தை செய்யாதவர்கள் என்று சொல்லி சொல்வதை காட்டினோம். और जो पाके गुनाह को मत कीजिए या गुनाह को जो आके पापों को आके जड़ से उखाड़े, ऐसा नहीं कहेंगे. பாவத்தை பொறுத்து கொள்ளுங்க, या पाप को गुनाह को बर्दाश्त करे, टॉलरेट करे, டாலரேட் சின், या बर्दाश्त करे. அப்ப இது தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமான தீய செயலாகும். प्रभु की आज्ञा के खिलाफ आके ये है, அது அன்பே இல்ல, वो प्यार नहीं है. அதை வேணும் கள்ள அன்பு நம்ம சொல்லலாம், वो आके झूठा प्यार है, ஒரு தீய அன்பு நம்ம சொல்லலாம். ये बुरा प्यार है. தேவன் அதாவது முழுமையாக, தேவன் அதாவது நிறைவாக அன்பாகவே இருக்கிறார். प्रभु के परिपूर्ण के वो के प्यार है, फुलनेस में அவருடைய பண்புகளிலே, उसके அவருடைய खूबियों में, குணாதிசயங்களிலே, उसके गुणों में அன்போடு சேர்ந்து प्यार से जुड़कर நீதி என்னுவதாவது ஒரு குணமும் அவரிடத்தில் இருக்கிறது. धार्मिकता करके भी आके वाके है देखते हैं. தேவன் அன்பாகவே இருக்கிறார், प्रभु मोहब्बत है, தேவன் நீதிபரராகவும் இருக்கிறார், वाके धर्मी भी है, जस्ट वाके धर्मी है, தேவன் நீதிபரராக இருக்கிறார். धर्मी है. இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு கிரியை செய்கிறார், दोनों आके एक क्रिया करती है. இதில் எந்த ஒரு விரோதமோ எந்த ஒரு சண்டையோ அதில் இல்லை. इसमें कोई किसी प्रकार का समझौता नहीं है. ஒன்றுக்கு விரோதமாக அது செயல்படுகிறது இல்லை, एक दूसरे के खिलाफ के इस तरह लड़ती नहीं है. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில், पहला यूहन्ना 4:16 में தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார்,
தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. हालेलुया। தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु की मोहब्बत है। அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் अगर प्रभु मोहब्बत है तो அவரது யாரிடத்தில் அந்த அன்பை கூறுகிறார்? वो किससे अपनी मोहब्बत को जाहिर அவர் करती है? யாரிடத்தில் அந்த அன்பு கூறுகிறார்? किससे प्यार करता है वो? தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु मोहब्बत है। நாம் அவருடைய அன்பு இருக்கிறது அவசியம் என்று சொல்லி அவருக்கு அது எந்த ஒரு தேவையும் இல்லை. उसको कोई ऐसा जरूरी नहीं कि हम रह कर ही वो अपनी मोहब्बत को அவர்தான் நமது படைப்புதான் நம்முடைய சகலதாவது உலக படைப்புக்கு முன்னமே தேவன் அன்பாகவே இருக்கிறார். दुनिया के पैदाइश से पहले प्रभु मोहब्बत है। அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் தேவன் தன்னை அதாவது நேசிக்கிறாரா? क्या प्रभु अपने आप से मोहब्बत रखता है क्या? தன்னை தன்னில் அன்பு கூறுகிறாரா? अपने आप से मोहब्बत रखता है क्या? அங்கே தான் திருத்துவம் என்றதாவது இந்த கோட்பாடு இந்த உபதேசம் அதாவது ரொம்ப தெளிவாக அதாவது காண்பிக்கப்படுகிறது. वही तरीके के कार्य को हम देखते हैं यहाँ पर। பிதாவானவர் குமாரனில் அன்பாக இருக்கிறார். पिता परमेश्वर बेटे से मोहब्बत रखता है। பரிசுத்த ஆவியானவரில் அன்பாக இருக்கிறார். पवित्र आत्मा विश्वास प्यार करता है। பிதாவில் அன்பாக இருக்கிறார். बेटा पिता से मोहब्बत रखता है। பிதாவில் அன்பாக இருக்கிறார். पवित्र आत्मा पिता से मोहब्बत रखता है। ஒருவர் அவர் அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள். एक दूसरे से मोहब्बत को आके बांटते हैं। ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக அன்பாகவே அவர்கள் இருக்கிறார்கள். एक दूसरे से मोहब्बत रखते हैं। देखते हैं உலகம் அதற்கு அவசியமே இல்லை. दुनिया की जरूरत नहीं उसको। ஆகிலும் तो भी அந்த திரியேகதாது கடவுள் वो त्रिएक परमेश्वर அந்த திரியேக தேவன் वो त्रिएक परमेश्वर படைப்பெல்லாம் உருவாக்கி सारे सृष्टि को மனிதர்களை உருவாக்கி बनाकर इंसान को बनाकर மனிதர்களோடு அன்பு கூற इंसान से मोहब्बत மனிதர்களிடம் ஐக்கியமாக இருக்க इंसान के साथ के मेल मिलाप தம்முடைய அன்பை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள अपने मोहब्बत को उन्हें जताता है। அவர் விரும்புகிறார். वो चाहता है। ஹalleluya. हालेलुया। அந்த அன்பை தான் கிறிஸ்து மனிதர்கள் மத்தியிலே அதாவது பிரகடனப்படுத்தினார். वो कि अपने मोहब्बत को लोगों के बीच आके அதை जाहिर करता है। உபகாரப்படுத்தினார். वो जाहिर करता है। அந்த அன்பு தான் தெய்வீக அகாப்பே அன்பு. वो जो अगापे प्यार जो है அதற்கு சுயநலமே இல்ல. उसको खुद गर्ज नहीं है। அது அதாவது தன்னலம் அதாவது தன்னை சார்ந்தது அன்பு அல்ல. वो खुद ही पर आके वो आके निर्भर डिपेंड नहीं रहता। பிறர் தனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கும் ஒரு அன்பு அல்ல. और आके उस पर एहसान करना करके उससे उम्मीद करके नहीं करता। பிறரை மீட்டுக் கொள்ளும் தக்கதான ஒரு அன்பு. दूसरों को छुड़ाने की मोहब्बत। பிறரை நேசிக்கும் ஒரு அன்பு. दूसरे से मोहब्बत करने की பிறரை ஆசீர்வதிக்கும் ஒரு அன்பு. औरों पर आके आशीष करने का मोहब्बत है। பிறரை மேன்மைப்படுத்தும் ஒரு அன்பு. उनको श्रेष्ठ करने की मोहब्बत है। பிறரை தம்மோடு இணைத்துக் கொள்ளும் ஒரு அன்பு. औरों को अपने साथ आके मिलाने की मोहब्बत है। ஏராளமாக நாம் அவரை குறித்து பேசிக்கொண்டே हम இருக்கலாம். कितने हम कहते रहेंगे उसके बारे में। அவருடைய அன்பு தெய்வீக அன்பு. उसका प्यार जो ईश्वरीय प्यार है वो அவருடைய அன்பு இருக்குதாது நிகரான வேறு எந்த அன்பும் இல்லை. उसके मोहब्बत की बराबरी और कुछ नहीं அவர் है। தன்னில் தானே முழுமையானவராக वो अपने அவர் இருக்கிறார். अपने आप में परिपूर्ण है। அவர் கிருபை வழங்குகிறார். वो अनुग्रह देता है। அவர் இரக்கத்தை वो रहम करता है। மீட்பை வழங்குகிறார். छुटकारा कर देता அது है। மாத்திரமல்ல தன்னுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்பட அவர் நீதியோடு वो செயல்படுகிறார். अपने पवित्रता को संभालने के लिए धार्मिकता அவர் दिखाती है। நீதியோடு நியாயம் செய்கிறார். वो धर्मी से वो इंसाफ करता है। தேவன் அன்புள்ளவராக இருந்தாலும் प्रभु मोहब्बत होने के बावजूद நீதி உள்ளவராக वो இருக்கிறார். धर्मी है। அவர் நீதியோடு நியாயம் वो செய்கிறார். धर्मी से इंसाफ करता अदालत करता है। எல்லாவற்றிலும் அன்பு பெரியது. सबसे बढ़कर उम्दा अफजल मोहब्बत है। அவருடைய குணாதிசயத்தில் இருக்கும் அந்த பண்பு அந்த அன்பு நாம் நித்தியத்திலும் அது பெரிதாக நம்மிடத்தில் இருக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். वो प्रभु की मोहब्बत जो कि आबादी जिंदगी में आने वाली जिंदगी में भी हम देखेंगे। அவருடைய முக்கியமானது பண்புகளில் ஒன்றாகும். उसकी जो खूबियों में से एक बड़ी खूबियां है। அன்பே பெரியது. प्यार ये सबसे बड़ा है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அன்பிலே வளர வேண்டும். प्रभु के लोग के प्यार में बढ़ना है। தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है। அவருடைய குணாதிசயம் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மிலும் அந்த குணாதிசயம் உண்டாயிருக்க வேண்டும். उसके वो लोग हम वो गुण हमें होना चाहिए। அன்போடு நடந்தது தீமையை நாம் மேற்கொள்ள முடியும். के प्यार से चले और बदी को दूर करें। எங்கே நாம் அன்பு எங்கேதாவது
இருக்கிறதோ, जहाँ पर प्यार है, எங்கே நாம் அதாவது அங்கே நம்ம வெளிப்படுத்துகிறோமோ, जहाँ पर आके प्यार को जाहिर करते हैं, அங்கே தீமைகள் அதாவது அடக்கப்படுகிறது. वहाँ पर आके बुराई जो है कि नहीं होती. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நாம் அதாவது அன்பில்லாதவர்களாக நாம் இருந்தோம் என்றால், अगर हमें प्यार नहीं तो, நாம் அதாவது அன்பு கூற முடியாதவர்களாக இருந்தோம் अगर हम प्यार नहीं जताते तो ஒருவரும் அதாவது நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. कोई हमारे साथ नहीं रहेगा. ஏனென்றால் நம்ம கிட்ட தான் இருக்கிறதா கெட்ட குணம், हमें जो बुरी आदतें, பிறரை அதாவது நம்மோடு அதாவது சேர்த்து கொள்ளதாவது அதாவது அஞ்சும். हमारे साथ आके मिलाने के लिए वो डरेगी. இயேசு தம்முடையதாவது குணாதிசயத்தில் அன்பு என்ற பண்பு அதாவது அவரிடத்தில் நிறைவாக यीशु में वो गुण के बहुत दिखते हैं. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஊழிய காலங்களிலே தன்னுடைய போதனைகளிலே அதாவது அன்பை அவர் வெளிப்படுத்தினார், அதை போதித்தார். अपने सेवा के द्वारा प्रभु यीशु ने प्यार के बारे बताया, जाहिर भी किया. அவருடைய நண்பர்கள் ஏதாவது குற்றம் செய்த பொழுதும் அதை ஏதாவது அன்போடு கடிந்து கொண்டு அவரை ஏதாவது அணைத்து கொண்டார், அவளை ஏதாவது மீட்டுக் கொண்டார். उसके खिलाफ इल्जाम लगाने के बावजूद भी वो उनसे मोहब्बत रखी. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 6வது வாக்கியத்தில் 12 में பாருங்கள், அதாவது அன்பு அநியாயத்தில் தான் சந்தோஷப்படுவது இல்லை. वो के नाइंसाफी पे वो खुश नहीं होता. அன்பை குறித்து ஏதாவது பவுல் ஏதாவது பேசின போதும், प्यार के बारे में पौलुस कहने के बावजूद भी, அன்பு பெரியது என்று சொல்லி அவர் அதாவது சொல்லியிருந்த போதும், जो प्यार सबसे बड़ी है, இங்கே ஏதாவது 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை எழுதுகிறார். 4:21 में ये वचन दिखता है. 4:21 இங்க பாருங்க, பவுல் தான் நான் பெரம்போடு உங்ககிட்ட வர வேண்டுமான்னு சொல்லி मैं लकड़ी लेके तुम्हारे पास आकर छड़ी लेकर आओ क्या कहते हैं. உன்னை வந்து அதை அடிக்கவா என்று சொல்லி கேட்கிறார். क्या मारना है क्या करते हैं. அப்போ அன்பில் அங்கே ஏதாவது நீதி நியாயமும் இருக்கிறது. जहाँ पर प्यार है वहाँ पर धर्मी है, அநேக இடங்களில் அன்பு இருந்தாலும் அதாவது நீதியும் நியாயத்தையும் நான் செய்யாமல் அதாவது வெறும் அன்பு அது வந்து ரொம்ப ஏதாவது ஒரு தர அதாவது குறைந்த ஏதாவது ஒரு அன்பாகும். इस प्रकार के जहाँ पर प्यार ही प्यार होगा, अगर धार्मिकता नहीं होगा तो वो सही नहीं है. அன்பு அன்பினால் ஏதாவது சபை ஏதாவது கட்டி ஏதாவது பவுல் எழுப்பினார். प्यार से आके वो कलीसिया को उसने आके उठाया, देखते पौलुस ने. பிறரை ஏதாவது உயிர்ப்பிக்கும் அன்பு, और दूसरों को आके जिलाने वाला प्यार, பிறரை ஏதாவது பலப்படுத்தும் அன்பு, दूसरों को आके हौसला देने वाला प्यार, விசுவாசத்தில் ஏதாவது பலரை ஏதாவது திட ஏதாவது நிலைநிறுத்தும் அன்பு, विश्वास में मजबूत करने वाला प्यार. ஏனென்றால் அன்பு ஏதாவது அக்கிரமத்தில் தீமையில் ஏதாவது அது மகிழ்ச்சி அடையாது. और जो बुराई पर जुल्म पर मोहब्बत खुश नहीं होता. யாராவது ஒரு ஏதாவது தவறில் மாற்றிக்கொண்டால் என்றால் தவறு செய்தால் என்றால் अगर कोई चूक किया या गलती की तो அதை ஏதாவது அன்பு ஏதாவது காண்பித்து ஏதாவது அதை ஏதாவது சீர்படுத்தவும் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். और उसे प्यार जताकर उसे के ठीक करना है कहते हैं. ஏனென்றால் அநியாயத்தில் ஏதாவது தீங்கில் அக்கிரமத்தில் அன்பு ஏதாவது பெருமை அடைகிறது. नाइंसाफी पर या जुल्म पर मोहब्बत जाके वो खुश नहीं होता. அன்பு எல்லாரையும் மீட்டுக் கொள்ளுகிறது. प्यार जो है सब कुछ छुड़ाता है. அன்பு எல்லாரும் அரவணைத்துக் கொள்ளுகிறது. प्यार सबको के गले लगाता है. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. सबसे बढ़कर இப்பொழுது मोहब्बत है. நம்பிக்கை அன்பு நிலைத்திருக்கிறது. विश्वास उम्मीद मोहब्बत के कायम है. நிலைத்திருக்காத வரங்களை குறித்தும் எழுதுகிறார். आज बेकायम वरदान के बारे में कहता है. அது நிலைத்திருக்க போகிறது இல்லை. वो बेकायम है. அதெல்லாம் அதாவது ஒளிந்து போகிறது. वो के सब के நிலைத்திருக்கும் வரங்கள். ஹalleluya. उसके हमें कहता है. விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்ற வரங்கள் विश्वास उम्मीद मोहब्बत जो वरदान இந்த உலகத்தில் அதாவது இனி வரும் உலகத்தில் அதாவது நிலைத்திருக்கும். अब भी और आने दिन में भी रहेगी. அவைகளிலே அன்பே பெரியது. उससे बढ़कर मोहब्बत है. நாம் தேவனோடு அன்பு உள்ளவராக, हम प्रभु से प्यार करें. தேவன் நம்மில் அதாவது அன்பு கூறவராக, प्रभु हमसे मोहब्बत रखे. நித்தியம் முழுவதும் அதாவது அன்பில் அதாவது நிலைத்திருக்கும். वो हमेशा आके आबा तक रहेगी. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, यीशु पर की मोहब्बत, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை, उस पर की उम्मीद, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், विश्वास, இவைகளில் அதாவது அன்பு அதாவது எல்லாவற்றையும் நிரப்பியிருக்கும். सबसे बढ़कर जो मोहब्बत सबको भरी है. will be filled by love. सब के प्यार से के मामूर हो जाती है. அன்பில் அதாவது நிறைவடையும். सब भरी रहती मोहब्बत से. ஹalleluya. हालेलुया. சுவிசேஷத்தில் ஏதாவது ஒரு பெரும் ஏதாவது ஒரு சான்று என்னவென்றால், खुशखबरी के जो खास बात क्या है, அன்பின் செய்தியாகும். प्यार का संदेश है. தேவன் தம்முடைய ஏதாவது செய்தி ஏதாவது மனுமக்களுக்கு அன்போடு வழங்குகிறார். अपने संदेश को आके प्रभु अपने
प्यार आके अपने उस खुशखबरी के जरिए बताता है ஜனங்கள் மீட்பை ஏதாவது பெறும்படியாக, लोग छुड़ाए जाने के लिए, ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெறும்படியாக, गुनाह से आके माफी पाने के ஜனங்கள் लिए, ஏதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்பின் செய்தி தான் வழங்கப்படுகிறது. जो प्रभु का जो प्यार को जानने के लिए इस प्रकार के प्यार का संदेश इंसान को दिया जाता है. அதே நேரத்தில் उससे இந்த செய்தி வழங்கப்படும் பொழுது जब संदेश दिया जाता है அங்கே பிரிவினையும் உண்டாகும். वहां पर की जो जुदाई भी आती, दूरियां भी आती है. அதை நீங்க ஏதாவது கண்டிருக்கீங்களா? आपने देखा है சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அது பிரிவினையும் உண்டாகும். जहाँ पर खुशखबरी दिया जाता है वहाँ पर के दूरियां भी आती அது है. எப்படி ஏதாவது உண்டாகும் என்று சொல்லி कैसा होता है? இப்போ ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு ஏதாவது குடும்பத்தாருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். हम एक परिवार को हम आके खुशखबरी बताते हैं. அதாவது ஒரு ஆத்மா ஏதாவது விசுவாசிக்கும், एक विश्वास करेगा, அதாவது ஒரு 5 ஆத்மா அதுக்கு ஏதாவது பகையா இருக்கும், 5 आके उसके विरुद्ध रहेगा, அங்கதான் பிரிவினை உண்டாகும். वहाँ पर आके दूरियां होगी. உண்மைதானே? सही बात है ना? இட்ஸ் வெரி ஃபேக்ட். सही बात है ये. ஆதலால் इसलिए அன்பு அதாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிரிவினை ஏதாவது உண்டாக்குகிறது. प्यार जो है क्या कई बार दूरियां भी लाती है. அப்ப ஏனென்றால் அந்த உலகம் ஏதாவது தீமையில் இருக்கிறது, क्योंकि दुनिया के बुराई में है, உலகம் ஏதாவது தீமையில் ஏதாவது இருக்கிறது நிமித்தம் दुनिया बुराई में है. தீமை என்றதாவது ஒரு உலகம் ஏதாவது கடைசி வரைக்கும் இருக்கத்தான் ये செய்யும். दुनिया के बुराई जो है कि आखिर तक होगी. ஆண்டவர் ஏதாவது பூமி அனைத்தையும் ஏதாவது பூமியில் உள்ளதாவது எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க போகிறது இல்லை. दुनिया के सारे लोगों पर उद्धार नहीं करने நாம் वाला है. ஏதாவது வசனத்தில் ஏதாவது சொல்லுகிறோம், ஏதாவது ஆண்டவரே எல்லா ஆத்துமாக்களும் ஏதாவது மீட்டுக்கொள்ளும், सब आके आत्मा को छुड़ा लो करके. ஆனால் ஏதாவது இப்ப நான் பேசுகிற சமயத்தில் இப்பொழுது லட்சக்கணக்கான ஜனம் செத்துட்டு अभी இருக்காங்க. कई लाखों लोग मर रहे हैं. அப்ப அவர்கள் தேவனால் தான் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. क्या वो प्रभु से चुने गए? தேவனால் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. प्रभु ने नहीं छोड़ने चुना. தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் ஏதாவது இப்படி ஏதாவது ஆத்ம ஏதாவது இழப்பை ஏதாவது பெறுகிறார்கள். जो नहीं चुने के वो आत्मा के नुकसान उठाएंगे. சுவிசேஷம் ஏதாவது சமுதாயத்தை பிரிக்கிறது. खुशखबरी आके समाज को आके अलग சத்தியத்தை करते ஏதாவது हैं. ஏற்றுக்கொள்கிறவர்களும், सच्चाई को जो स्वीकार करते சத்தியத்தை हैं, ஏதாவது பகைக்கிறவர்களும், இது விரோதம் செய்கிறவர்களும் बैर करते हैं, ஏதாவது பிரிவாக ஏதாவது பிரிகிறது. वे इस प्रकार के अलग हो जाते हैं. சுவிசேஷத்தை தான் நாம் சொல்வது மாத்திரமல்ல, खुशखबरी को सुनाना नहीं சுவிசேஷத்தை நாம் வாழ்வது, और खुशखबरी के मुताबिक நம்முடைய जीना. வாழ்க்கை ஏதாவது சுவிசேஷமாக இருக்க வேண்டும். हमारा जीवन खुशखबरी के இயேசுவின் मुताबिक செய்தி रहे, நிறைந்ததாக இருக்க வேண்டும். प्रभु का संदेश से रहे. சுவிசேஷம் அறிவிக்கும் ஏதாவது ஆத்துமாக்கள் ஊழியர்கள், खुशखबरी को जो सुनाने वाले सेवक लोग, அந்த வார்த்தை காட்டிலும் ஏதாவது கேட்கிறவர்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதற்கண் பார்ப்பாங்க. अब ये इंसान कैसा है करके पहले देखेंगे. ஆனால் இன்னொரு விதத்தில் அதை பார்க்கும் பொழுது एक तरफ से देखेंगे तो நீங்கள் ஏதாவது மனிதர்களை பார்க்காதீங்க, आप इंसान को ना देखें, ஆண்டவரை பாருங்க, சத்தியத்தை பாருங்க சொல்லுகிறோம். प्रभु को देखिए कहते हैं. ஆனால் அதாவது இன்னொரு விதத்திலே और एक तरीके से சுவிசேஷமானது அதாவது அறிவிக்கப்படும், அதாவது அறிவிக்கிறவர்களும், அதாவது உண்மை உள்ளவர்களும், அதாவது பரிசுத்தம் உள்ளவர்களும், நீதி உள்ளவர்களுமாக தான் இருந்தால் அது அதாவது ரொம்ப நலமான அதாவது பலன்களை खुशखबरी को सुनाने लगे खुशखबरी के मुताबिक आके जीना है करके हम देखते हैं. இங்கே தான் பவுல் அதாவது ஒரு அதாவது கிருபை உள்ளதாவது ஒரு குணாதிசயத்தை அதாவது அவர் சொல்லுகிறார். यहाँ के अनुग्रह का एक वरदान केवल यहाँ पर आके पौलुस कहते हैं. அன்பு அதாவது प्यार जो है பொறுமை உள்ளது, वो क्या सब्र करता है, அது இரக்கம் உள்ளது. वो रहम है. அன்பு ரொம்ப அதாவது பொறுமையாக அதாவது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும். वो हर चीज को सह लेता है, बर्दाश्त करता है. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा. இங்கே ஏதாவது சபை ஏதாவது அன்பில் ஏதாவது குறைவாக இருக்கிறது ஏதாவது கண்டுதான் हाँ, जब यहाँ पर कलीसिया में प्रभु का जो प्यार के कम है वो देखकर உங்களுக்கு ஏதாவது ஒரு எச்சரிப்பை தான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை 4ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தில் வாசித்தோம். चौथा देखिए 21 अध्याय में वचन में हमने उसको हमने पढ़े थे. ஒரு ஏதாவது சாந்தமுள்ளதாவது ஆவியோடு உங்களிடம் ஏதாவது நான் வர வேண்டுமா? சாந்தமுள்ள ஆவி என்றால் அன்பின் ஆவியோடு உங்ககிட்ட வர வேண்டுமா? प्यार की आत्मा से तुम्हारे पास आऊं क्या? இல்லை என்றால் அதாவது உங்களுக்கு ஏதாவது நான் தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி அவர் கேட்கிறார். या तुमको सजा देने के लिए आओ करके पौलुस कहते हैं. प्रभु के नाम की महिमा. அப்ப தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய பண்பு, அன்பு, நீதி என்றதா இரண்டு பண்புகளும் प्रभु की खूबियां जो है அது இரண்டும் அதாவது சேமாக ஒரே நேரத்தில் அதாவது அவர் கிரியை செய்கிறார். एक सा है और एक सा वो क्रिया भी करता है. அது ஒன்றுக்கு விரோதமாகவோ அதாவது ஒன்றுக்கு ஏதாவது எதிரடியாகவோ அது செயல்படுகிறது இல்லை. एक दूसरे के खिलाफ नहीं रहते. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே इब्रानी 12:6 को எபிரேயர் 12:6 ஹalleluya.
இங்கே ஏதாவது இந்த வார்த்தை ஏதாவது ரொம்ப ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது ஒரு உதாரணமாக यहाँ पर एक अच्छे एक उदाहरण देखते हैं हम। இங்கே ஏதாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே यहाँ पर 12:6 में இப்படி ஏதாவது यहाँ எழுதப்பட்டிருக்கிறது, पर ऐसा लिखा है, கர்த்தர் ஏதாவது எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ या प्रभु जिससे मोहब्बत रखता है அவனை அவர் சிட்சித்து उन्हें वो तंबी देता है, தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். और किसी की वो जो उसे मोहब्बत रखता है उसे अपने साथ मिला लेता है। என்று ஏதாவது பிள்ளைகளுக்கு இதை சொல்லுகிறது போல உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிற புத்திமதி ஏதாவது மறந்தீர்கள் என்று ஏதாவது இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். इससे जो तुमको जो कि बच्चों को जैसा कहते वैसे तुमको कहा लिखी ये तुम भूल गए करके आपको कहता है। இந்த யூத கிறிஸ்தவர்கள் यहूदी मसीह இவர்கள் தேவனுடைய ஏதாவது சிட்சையை ஏதாவது அவர்கள் ஏதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. प्रभु के उस सजा को उन्होंने आके उतारना को नहीं स्वीकार किए। தேவனுடைய அன்பின் ஏதாவது அந்த சிட்சையை, प्रभु के उस प्यार भरा उस ताड़ना को, தண்டனையை उस सजा को இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று कबूल नहीं किए। எழுதுகிறார். यहाँ पर कहता है அப்போ சேர்த்து கொள்கிறதாவது மகன், जो मिलाया गया बेटा, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஏதாவது தண்டித்து ஏதாவது தன்னிடம் சேர்த்து கொள்ளும் ஒரு பண்பு தான் உண்மையான அன்பு. एक बाप आके अपने बेटे को अपने साथ आके मिला लेता है, वो एक सच्चा प्यार जो அப்போ है। தண்டிக்காமல் ஏதாவது ஒரு குமாரன் ஏதாவது ஒரு தகப்பன் விட்டு விட்டால் अगर बिना सजा दिए अपने बच्चों को या बेटे को छोड़ அவர்களை தான் ஏதாவது சமுதாயம் சொல்லுகிறது தருதலை என்று சொல்லுகிறார். उसे आके इस प्रकार ऐसा लड़का करके देखते हैं, वैसा कहते हैं मवाली करके। அது எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை. कितना बुरा। ஆனால் தேவன் அப்படி இல்ல. प्रभु ऐसा नहीं, தம்மிடம் தம்முடைய பிள்ளைகளை अपने बच्चों को தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களை சிட்சித்து தம்மிடம் இழுத்துக் கொள்கிறார், அவர்களை ஏதாவது சீர்படுத்துகிறார் என்று இங்கே இந்த எழுத்தாளர் अपने எழுதுகிறார். साथ रहने के लिए आके कई बार को सजा भी देता है। அன்பு கிறிஸ்துவின் பண்பு, जो मोहब्बत जाके मसीह लोग का जाके खूबियां है, அன்பு கிறிஸ்துவினுடைய பண்பாக और जो வெளிப்படுகிறது. मसीह का जो खूबियां मोहब्बत है। ஒரு மனிதன் एक इंसान அவர் தான் சிந்திக்கிறான், वो सोचता है, அவன் தான் பேசுகிறான், वो कहता है, அவன் வாழுகிறான், वो जीता है, அவனை தான் நம்ம மனிதர்கள் என்று சொல்லி சொல்கிறோம். उस इंसान के कहते हैं விதமாகவே அன்பு கூறுகிறவர்கள், जो प्यार करते हैं, அன்பு உள்ளவர்கள், जो प्यार करते हैं, யதார்த்தவாதிகள், और जो ऐसे करते हैं உண்மையாக அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்கள், वो खूबियों को जाहिर करते हैं। இயேசு தூய அன்பின் உருவகமாக और இருக்கிறார். जो शुद्ध प्यार का के प्रभु यीशु के स्वरूप है। 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் இயேசுவின் அந்த உருவகத்தை ஏதாவது அது வெளிப்படுத்துகிறார். पहला कोरिन्थियस 13 प्रभु यीशु के मोहब्बत के स्वरूप के जाहिर करती है। இயேசு தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் ஏதாவது சகலதாத அந்த ஏதாவது பண்புகளின் ஏதாவது எல்லா நுணுக்கங்களையும் ஏதாவது அவர் செய்து முடித்தார். आज प्रभु यीशु जाके जो 13वां अध्याय के सारे खूबियों को उसने करके दिखाया। அது வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, सिर्फ बातों में नहीं, அவர் அதை ஏதாவது செயல்முறைப்படுத்தினார், उसने करके दिखाया, அதை அவர் செயலாற்றினார், उसे करके दिखाया, அதை அவர் செய்து उसे காண்பித்தார். करके जाहिर किया। அவர் செய்து காண்பித்ததை நாம் ஏதாவது ஃபாலோ பண்ணணும். जो करके दिखाया उसे हम आके उसके हम आके पैरवी करते हैं। அவர் வெறும் ஏதாவது வார்த்தை பேசிக்கிட்டு போகல. सिर्फ बातों पर नहीं, இப்ப अनेक ஏதாவது மத தலைவர்கள் ஏதாவது பெரிய பெரிய போதகர்கள், जो बड़े बड़े धार्मिक गुरु जो है, பெரிய பெரிய ஏதாவது கருத்து பேசுகிறவர்கள் ஏதாவது பேசத்தான் செய்வாங்க. जो बड़े बड़े जो तत्वज्ञानी जो है, பேசுகிறபடி அவர்கள் வாழ்வது இல்லை. और जैसे कहते वैसे அவர்கள் जीते எப்படி नहीं, பேசுகிறார்களோ அப்படி இருக்கிறாங்களா? कैसे मोहब्बत करते हैं, अदा केल्वी। ऐसे रहते हैं क्या? அந்த கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்கணும். उस सवाल का जवाब देना। நீ பேசுகிறபடி நீ வாழுகிறாயா? जैसा कहते हैं वैसा तू रहते हो क्या? அதற்கு கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது பதில் கொடுத்தே ஆக उसका வேண்டும். जवाब देना है। அப்படி பதில் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். अगर नहीं दिया तो आके उसमें खड़े இயேசு नहीं ठहरे। இந்த உலகத்தை ஜெயித்தவராகும். प्रभु यीशु दुनिया को जीते, இந்த தீங்கான இந்த உலக கலாச்சாரத்தை ஏதாவது எதிர்த்து அதற்கு மேலாக தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி மேற்கொண்டவராகும். इस बुरी दुनिया पर अपने मोहब्बत के तरह के उसने आके हर बातों को जीता देखते हैं। அன்பின் பொறுமை, जो प्यार का जो आके सब्र, அன்பின் இரக்கம், और जो प्यार से होने वाला सब्र, जो रहम, தனக்காக ஏதாவது ஒன்றையும் ஏதாவது அவர் விரும்பவில்லை. अपने लिए कुछ उसने ख्वाहिश நீ नहीं की। எல்லாரும் எனக்கு வேலை செய்ய, सब मेरे लिए काम நீ करे, எல்லாரும் ஏதாவது எனக்கு ஏதாவது பணிவிடை सब मेरे செய்ய आगे सेवा करे, என்று ஏதாவது ஒரு நாளும் சொன்னதில்லை. ऐसा कभी उसे ख्वाहिश नहीं किया। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा। அவர் தன்னுடைய ஏதாவது வாழ்க்கையில் अपनी जिंदगी, தன்னுடைய ஏதாவது பிராணனை, अपने जान को தன்னுடைய ஜீவனை ஏதாவது பிறருக்காகவே ஏதாவது கம்ப்ளீட்டா தியாகம் औरों के செய்தார்.
लिए त्याग देखते हैं। மெழுகுவர்த்தியை பார்த்திருக்கீங்களா? मोमबत्ती को देखिए होंगे आपने। மெழுகுவர்த்தி அதாவது தீவுற்றது அது எரியும். वाकई वो जलता है, அது எரிந்து 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 தானே அதாவது அது உருகி 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 ஒண்ணு இல்லாம போயிடும். वाकई पिघल पिघल के इस पर कुछ भी आके वो नहीं रहे। இந்த உலகத்துல இயேசுவுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டது. प्रभु यीशु की दुनिया जिंदगी वैसी थी। அவர் பிறருக்காக வாழ்ந்தார். औरों के लिए அவர் जला, தனக்காக அதாவது ஒன்றையும் अपने लिए कुछ வைத்திருக்கவில்லை. नहीं रखा, அவர் அதாவது தனக்காக ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லை. अपने लिए कुछ आके அவர் ख्वाहिश தனக்காக नहीं की, ஒன்றும் செய்ததும் இல்லை. अपने लिए कुछ किया அவர் नहीं, பிறருக்காகவே வாழ்ந்தார். औरों के लिए जिया। அந்த அவருடைய வாழ்வின் அதாவது அந்த பண்பில் இந்த அன்பு என்பது பிரதானமானதா. वो खूबियां जो आके मोहब्बत இவைகளிலே सबसे बड़ी அன்பே थी, பெரியது. इससे बढ़कर Love मोहब्बत is बढ़कर है। great. Love is that great. जो प्यार ही सबसे Love बढ़कर is है, the greatest. प्यार ही सबसे बढ़कर है, எல்லாவற்றிலும் அதாவது அன்பே பெரியது. सबसे बढ़कर मोहब्बत है। எல்லா வரங்களிலும் सब वरदान से, எல்லா வரமுடையவர்களாக இருக்கலாம். सब वरदान के होंगे। அவர்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் अगर मोहब्बत नहीं तो அந்த வரத்தில் எந்த பிரயோஜனமும் वो கிடையாது. वरदान का कोई फायदा नहीं है, எந்த பிரயோஜனமும் கிடையாது. वो कोई फायदा नहीं है। வேதம் சொல்கிறது, நான் बाइबल சொல்லல. कहती है, Bible नहीं। says it. बाइबल कहती है, If you don't have love, और कोई अगर प्यार नहीं है it's तो nothing. और कुछ नहीं है। அது அதாவது ஒத்த கையை அடிச்ச மாதிரி. एक हाथों से ताली बजाने के बराबर है। ரெண்டு கரத்தோடு தான் அதாவது ரெண்டு கரத்தை தான் சேர்த்து தான் दोनों அதாவது அப்பதான் சத்தம் வரும். हाथों को आवाज से तालियां बजाते हैं। ஒரு கை வச்சு நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அது சத்தமே एक हाथों से कोई तालियां नहीं बजती அது है, பிரயோஜனமற்றதா. वो बेफायदा है। அங்கே அது நாதம் இராது, वहां पर कुछ सुन नहीं சத்தம் होगी, இராது, அந்த வார்த்தை இராது. ध्वनि नहीं होगी। அன்பு, प्यार जो है அது தேவனுடையது. அன்பு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட மசி- அன்பை நாம் பின்பற்றும்படியாக கர்த்தர் நம்மோடு मसीह की பேசுகிறார். मोहब्बत आके हम आके அவர் उसमें रहना இயேசு चाहते हैं। தன்னுடைய வாழ்க்கையை தான் ஒரு தியாகம் செய்தார். अपने जीवन को त्याग किया उसने, அவர் பிறருக்காக வாழ்ந்தார். औरों के लिए जिया। அந்த அன்பை நாம் அதாவது நாம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அதாவது ரொம்ப அதாவது தெளிவாக வாசிக்கிறோம். 13वां अध्याय में उसके बारे में विवरण को हम देखते हैं। பாருங்கள், அதாவது 4வது வசனத்திலே 4वां वचन को देखते அன்பு हैं, நீடிய சாந்தம் அதாவது தயவும் அதாவது உள்ளது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். वहां पर सब्र के मेहरबान அப்ப देखते हैं। இயேசு தம்முடைய சீஷரோடு அதாவது ரொம்ப அதாவது சாந்தமோடு அதாவது அவர் அதாவது நடந்து वो கொண்டார். आके अपने चेलों से बहुत सब्र किया देखते हैं, ரொம்ப தயவோடு நடந்து और கொண்டார். उस पर आके रहम किया, मेहरबान रहा। அவர்களுடைய அதாவது அறிவு அதாவது குறைவுள்ளது என்று சொல்லி அவர் அறிந்த பின்பு उनकी समझ आके बहुत ही छोटी है वो समझ தன்னுடைய जानता था। போதகத்தை அவர்கள் அறிந்து கொள்ளதாவது முடியாததினாலே वे उनके बातों को समझ नहीं पाए, ना அவர்கள் அதை समझ புரிந்து கொள்ள முடியாததினாலே वो ना समझते, அவர் கோபப்படவில்லை, वो उन पर आके அவர் गुस्सा कहर नहीं बरसाया, ஆத்திரமடையவில்லை. उन पर आके अपने गुस्सा नहीं दिखाया, நீடிய சாந்தம் அதாவது பொறுமையோடு இருந்தார். वो सब्र रहा देखते हैं, நீடியதாவது தய உள்ளவராக उन पर இருந்தார். मेहरबान रहा, பாவிகளை தான் தம்மிடம் ஏற்றுக்கொண்டார். गुनहगारों को अपने साथ लिया, சமுதாயத்திலிருந்து ஏதாவது ஒதுக்கப்பட்டவர்களை தம்மோடு ஏதாவது समाज से சேர்த்துக்கொண்டார். खारिज लोग को अपने साथ आके लिया, எல்லா அதாவது ஏழைகளை தான் தம்மோடு வைத்துக் கொண்டார். गरीबों को अपने साथ लिया। பணக்காரர்கள் ஏதாவது அவர்களோடு ஏதாவது விசுவாசத்தில் ஏதாவது இருந்தார்கள். कई जो धनवान थे उस पर विश्वास रखे थे, ஆனால் ஏதாவது சமுதாயத்தில் ஏதாவது வெறுக்கப்பட்டவர்கள், जो समाज से जो खारिज है, அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள், जो कि समाज से ஏழைகள், ठुकराए गए गरीब जो है, அவர்களை தான் தம்மோடு தான் அவர் அணைத்துக் கொண்டார். उन्हें अपने साथ आके ले लिया। देखिए, 2வது 4வது வசனத்தில் இன்னொரு ஏதாவது காரியம் और இருக்கிறது. एक बात देखते हैं, அன்பு ஏதாவது பொறாமை கொள்வது இல்லை, वो दूसरे पर आके जलन नहीं करता, அன்பு தன்னை ஏதாவது புகழ்வது இல்லை, अपने आप की तारीफ नहीं करता, அன்பு ஏதாவது அது பொறாமை அது கிடையாது. वो उस पर कोई आके ऐसा कोई இயேசு जलन नहीं है, இயேசு யாரை பார்த்தும் பொறாமைப்படல. वो किस पर भी उसने इस प्रकार आके जलन नहीं किया। இயேசு தம்முடைய சீஷர்களை தான் தம் போல அதை மாற்றுவதற்கு ரொம்ப பிரயாசம் எடுத்தார். अपने जैसा बनाना चाहता था यीशु, ஆனால் बच्चे அதாவது लोग को। சீஷர்களுக்குள்ள அதாவது பல பொறாமைகள் இருந்தது. उनमें बीच में आके उनके बीच आके जलन थी, அவர்கள் அதாவது தாங்கள் தான் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறாமை இருந்தது. और उनमें आके जलन थी कि हम आके मैं नेता बनना है। இயேசு தெய்வீக குணாதிசயம் தான் அவரிடத்தில் இருந்த பொழுதும் यीशु का गुण में थी, அவர் அதாவது அந்த ஏதாவது குணத்தை ஏதாவது அதை பற்றி கொண்டு அதாவது பிடித்து கொண்டு இருக்கவில்லை. वो उसे आके अपने साथ नहीं रख पाए, அதாவது தான் ஏதாவது தெய்வமாக ஏதாவது இருக்கிறேன், ஏதாவது எனக்கு ஏதாவது யாரும் கலகம் செய்தால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் நடக்கல. सब आके मेरा के
नीचे ना करके कभी ऐसा नहीं किया அவர் தன்னுடையதாவது சீஷர்களின் பாதங்களை கழுவினார். अपने चेलों के पैर को धोए அவர் பொறாமை கொள்ளவில்லை. उसने जलन नहीं की தன்னை புகழவில்லை. अपने आप की तारीफ அவர் नहीं की இருமாப்பா இருக்கவில்லை. इस प्रकार के गुस्सा नहीं किया அவர் தேவனாக இருந்த போதும் प्रभु होकर தம்மை தாமே வெறுமையாக்கினார். अपने आप को उसने नम्र किया देखते हैं 5வது வாக்கியத்திலே 5 में देखते हैं அன்புதாவது தற்பொழிவை நாடாது என்று சொல்கிறது. वो कि ज़बान ही करते அதாவது தன்னை பெரிதாக எண்ணுவது இல்லை. अपने आप को वो कभी भी बड़ा नहीं करता அதாவது தனக்கு எல்லாரும் சேவை செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ஒரு நாளும் நினைத்ததில்லை. सब मेरा के सेवा करना है या मेरे लिए काम அவர் करना है பிறருக்கு அவர் ஊழியம் செய்தார். उसने औरों के लिए பிறரை அவர் தாங்கினார். औरों को बचाया பிறருடைய மீட்பிற்காக தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்துட்டார். अपने जान या क्या औरों के लिए दिया அவங்களுடையதாவது மேன்மை அவங்களுடைய ஆசீர்வாதத்தையே விரும்பினார். उनके आशीर्वाद को चाहो தன்னை தாழ்த்தி அவர்களை உயர்த்தினார். अपने आप को नम्र किया उनको ऊंचा उठाया அவர்களை தம்மோடு உயர்த்தினார். தம்மை போல உயர்த்தினார். उनके जैसा उन्हें उठाया தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो அன்பு தீங்கு நினையாது. वो के बुराई नहीं चाहेगा பிறர் மேல எப்பொழுதும் கடிந்து கொண்டே இருக்கார். वो दूसरे पर के बुराई नहीं चाहेगा பிறர் நம்ம ஒரு தீமையான ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் என்று अगर हमारे खिलाफ कोई बुराई की तो நாம் என்னாலும் அவர் மேல ஒரு 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 கோபம் ஒரு ஆத்திரம் ஒரு கசப்பு இருந்துகிட்டு தான் उनके बारे में एक गुस्सा एक कड़वाहट हमें होती ஆனால் இயேசு கிட்ட அது இல்ல. यीशु में ऐसे नहीं இயேசு அந்த தவறை கணக்கு வைத்துக்கல. आके उस गलतियों का हिसाब नहीं लिया यीशु ने. பேதுரு இப்படி தப்பு செஞ்சாரு. पतरस ऐसा गलती किया. யாக்கோபு இப்படி எல்லாம் செஞ்சாரு. याकूब ने ऐसा किया. யோவான் ऐसा किया. அப்படிதான் ஒரு பட்டியல் அவர் வைக்கவில்லை. ऐसा उसका कि उनके हिसाब में रखा. அவர் தற்பொழிவை उसने अपने बारे में தனக்கு தீங்கு விளைவித்தவர்களை அவர் கடிந்து கொள்ளவோ ரொம்ப திட்டி அவரை வெறுக்கவோ இல்லை. जो उनका जो बुराई चाहा उनके खिलाफ उसने कोई बुराई नहीं की. இப்படிப்பட்ட அன்பு தான் நாம் பின்பற்றும்படியாக இங்கே பவுல் அன்பே பெரியது என்று சொல்லி சொல்லுகிறார். ऐसे प्यार का हमें पैरवी करना चाहिए करके यहाँ पर पौलुस कहते हैं. 7வது வாக்கியத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 7 में लिखा है அன்பு சகலத்தையும் தாங்கும். वो सब कुछ सह लेती है. சகலத்தையும் விசுவாசிக்கும். सब कुछ यकीन करती है. சகலத்தையும் நம்பும். सबको उम्मीद करती है. சகலத்தையும் சகிக்கும். और सब कुछ आके वो के सह लेती है. ஹalleluya ஹalleluya. இயேசு சிலுவையில் சகலத்தையும் அதை यीशु ने सलीब पर आके सब कुछ बर्दाश्त किया. சகலத்தையும் தாங்கிக் கொண்டார். सब कुछ बर्दाश्त किया. சகலத்தையும் அவர் சகித்தார். सह लिया उसने. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम அன்பே பெரியது என்று சொல்லி பவுல் நம்மோடு பேசுகிறார். सबसे बढ़कर मोहब्बत पौलुस कहते हैं. கொரிந்திய சபையாருக்கு மிக மிக அவசியமானது कोरिन्थियों कलीसिया को बहुत ही जरूरी थी. அன்பு இல்லாதவர்களாக இந்த சபையார் இருந்தாங்க. बिना मोहब्बत के वो कलीसिया थी. தவறான அன்பு அவங்ககிட்ட இருந்தது. गलत प्यार भी थी. அதை பவுல் கண்டிக்கிறார். उसके बारे में पौलुस खंडन करता है. கர்த்தருடைய சபையாக இருக்கிற நாம் प्रभु के कलीसिया हम இயேசுவின் அன்பு உடையவர்களாக यीशु की मोहब्बत இயேசு வெளிப்படுத்தின அன்பு உடையவர்களாக यीशु जो मोहब्बत அன்பே जाहिर के वो பெரியது என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கும் அந்த பண்பு सबसे बढ़कर मोहब्बत जो है அது கிறிஸ்துவினது குணாதிசயம் கிறிஸ்துவினது பண்பு என்பதை நாம் அறிந்தவர்களாக वो प्रभु की खूबियों में से एक देखते हैं. நாம் இந்த அன்பை நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் நாம் நிறைவேற்றுவோம். विश्वास से उम्मीद से उसे पूरा करें. இதனால் பிதாவானவர் மகிமைப்படுகிறார். इससे प्रभु की नाम महिमा होता है. குமாரன் மகிமைப்படுகிறார். पुत्र महिमा पाता है. பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறார். पवित्र आत्मा महिमा पाता है. பெரியது प्रारी वर्ष से बढ़कर நம்மில் அன்பு உண்டாயிருக்க हम में मोहब्बत होने की. அன்பு கடவுள் அல்ல. आज जो मोहब्बत प्यार नहीं है अब प्रभु नहीं है. நல்லா அறிஞ்சுக்கணும். वो जान लीजिए. Love is not God. आज जो प्यार जो है वो आके प्रभु नहीं है. அன்பு கடவுள் அல்ல. प्यार प्रभु नहीं. அன்பு கடவுளின் பண்பாகும். आज प्रभु प्यार जो है कि प्रभु का वो खूबियां है. அன்பு தானாகவே அது செயல்படுகிறது இல்லை. प्यार खुद आके क्रिया नहीं करता. இந்த அன்பு கடவுளுடைய பண்பாக இருக்கிறது நிமித்தம் அது கடவுள் செயல்படுகிறது. அன்பு அது வெளிப்படுகிறது. आज प्रभु के द्वारा जो प्यार जो है कि वो के क्रिया करते दिखते हैं. அன்பு கடவுள் அல்ல. प्रभु आके प्यार जो प्रभु नहीं है. கடவுளின் பண்பு आज का प्रभु का जो के प्यार जो है उसकी खूबियां है. அன்பு தேவனுடைய இயல்பின் சாராம்சம். उसका जो के कार्य देखते हैं. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். पहला யோனா 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। அன்பு இல்லாதவன் தேவனை அறியவில்லை. और जो प्यार नहीं करता प्रभु को नहीं जानता, ஆகையால் அன்பு கூறுங்கள். इसे प्रभु से प्यार करें। தன்னலமற்ற அன்பை செய்யுங்கள். आके इस प्रकार के बिना खुदगर्जी के प्यार करें। தேவனில் நிலைத்திருக்கிறவன் அப்படி प्रभु से செய்கிறான். कायम जो रहते वो करते हैं। தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है। கர்த்தரது வார்த்தையை प्रभु ஆசீர்வதிப்பார். सिस्टम का आशीष करें।